ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து அகர் அகர் வச்சுட்டு ஒரு ஜெல்லி செய்யலாம். மேங்கோ ஜெல்லி, அப்புறம் கிரேப்ஸ்லையும் ஜெல்லி செய்யலாம். இது வந்து அகர் அகர் வந்து எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். இது ஒன்றும் சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. பவுடர்லேயும் கிடைக்குது. கடல் பாசி தாங்க, இது வேற ஒன்றும் இல்லை. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. ஜெல்லி வந்து கடைகளில் குட்டி குட்டி குப்பியில் அழகாக போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கலர் கலராக பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஈஸியாக. மளிகை கடையில் இந்த மாதிரி அகர் அகர் பவுடர் இல்லாட்டி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பவுடராக இருந்தால் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கனால ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும், சாஃப்ட் ஆகிடும் கொஞ்சம். மேங்கோவும் கிரேப்ஸும் இருக்குது, அதில் தான் ஜெல்லி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஹீட் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆயிரும். இது ஒரு பாதியை மேங்கோ ஜெல்லிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை கிரேப்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். மேங்கோ நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து மேங்கோக்கு வச்சுக்கலாம். அது வந்து கிரேப்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கிறேன் தனியாக. ஒரு மிக்சி ஜாரில் மேங்கோ போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிடலாம். அடித்து எடுத்தாச்சு. ஜெல்லி நிலப்பில் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் கொஞ்சம் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அது கரைஞ்சிரும், மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணுங்க. சுகர் கரையிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லது. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சிருக்கும். திருப்பியும் அதே பாத்திரத்திலே ஊற்றிடலாம். அரைச்சி வச்சிருக்கிற மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். வேற எந்த ஒரு கலரும் சேர்க்க போறதில்ல, இதில் இருக்கிற கலரே போதும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மேங்கோ அதோட ஜெல் ஆகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வேற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இது ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான், அதனால இதிலே ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் இன்னொரு பாதியை வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு அதையும் மெல்ட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ்க்காக கிரேப் ஜெல்லி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிரேப்ஸையும் இதில் போட்டு அரைச்சிடலாம். இல்லை ஜூஸாக அரைச்சி எடுத்துட்டு
ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸில் தோல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அகர் அகர் மறுபடியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டு அது ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த குக் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். டஸ்ட் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அதையே ஊற்றிட்டு நம்ம கிரேப்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஜெல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதுக்கு ஒரு பதம் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே கொதிக்க வச்சு ஊற்றிட்டாங்கனால நல்லா செட் ஆயிரும். நான் சும்மா அந்த இதுக்காக வாயில நல்லா கடிபடும் அதுக்காக கொஞ்சம் வந்து நட்ஸு சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த கிரேப்ஸோட நட்ஸ் சாப்பிடும்போது. இருக்கட்டும், இது ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க, செட் ஆகட்டும். திக்காக ஊற்றி கரைச்சி ஊற்றிருந்தீங்கன்னா சீக்கிரமாக செட் ஆயிரும், 2 மணி நேரத்துலேயே செட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நல்ல ஜெல்லி வேணும் அப்படின்னா இது தண்ணியாகவே விட்டுருக்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு பிளேட்ல மாத்திருங்க. அதெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மேங்கோ ஜெல்லி. உங்களுக்கு பிடிச்சமான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. சுகர் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அதில் பாதி சுகர் போட்டால் போதும். சூப்பராக செட் ஆயிடுச்சு. மேங்கோ ஜெல்லி கொஞ்சம் திக்காக எடுத்துருக்குறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.